வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒர்க்கு, அதாவது பேட்ச் ஒர்க் எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம், அதை பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு சின்ன போட் நெக் மாதிரி வரைஞ்சி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இதுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பேக் சைடில் வந்து ஜஸ்ட்டு நம்ம லைட்டாக ஒரு க்ளூ மட்டும் அப்ளை பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு 2 லைன் ஜரி நான் மேலே கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனுடைய பேக் சைடு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் இந்த எட்ஜு பகுதி மட்டும் நம்ம வந்து லைட்டாக இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அதை காய விட்டுருங்க. இது எதனால் அப்படின்றது வந்து நான் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது அது பாட்டுக்கு காயட்டும், ஒரு 1/2 hour காய விட்டுருங்க அப்படியே. இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட் சைடில் நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து டிசைன் பண்ணணும். இந்த போட் நெக் ஃபுல்லாகவே பண்ணணும். போட் நெக் இந்த கீழே ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணுறது ஃபுல்லாகவே பண்ணணும். கட் பண்ணுறது மட்டும்தான் நடுவில் பண்ண போகிறோம். சரியா? இது ஃபுல்லாகவே டிசைன் வரும் பட்டையாக. கட்டிங்ஸ் வந்து நடுவில் மட்டும்தான் வரும். இதுக்கு வந்து நான் நார்மலாக சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த கோல்டு கலர் சுகர் பீடை வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். நெக் சைடு, கீழே அந்த ட்ரையாங்கிள் சைடு, இந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த கோல்டு சுகர் பீடு வச்சு ஒரு லைன் நான் கொடுக்க போகிறேன். துலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன், நம்பர் 13. சாரி, இது துலிப் நீடில் 13 கிடையாது, 23பா. ஃபஸ்ட்டு 13ல் தான் நான் வந்து ஜரி த்ரெட் வச்சு போட்டேன், அதனால் அதே இது சொல்லிட்டேன். இது வந்து 23. இதை வச்சு பீடு ஒர்க் பண்ண போகிறேன். 23 பண்ணலாம், இல்லைனா 24 பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக. நல்லா டைட்டாக வரணும் அப்படின்னா 2 பீடாக வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி 2 லோட் பண்ணிக்கோங்க. நிறைய லோட் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா லோட் பண்ணுங்கள். ஆனால் துலிப் நீடில் வந்து நிறைய லோட் பண்ண முடியாது, ஐயன் நீடியில் தான் பண்ண முடியும். துலிப்னால நம்ம வந்து மிஞ்சி போனால் ஒரு 5 பீட் 6 பீட் தான் நம்ம வந்து லோட் பண்ணிக்க முடியும். 2 வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கீழே வரைக்கும், எல்லாமே எல்லா சைடும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே இந்த சைடு ஃபுல்லாக ஒரு லைன் கொடுத்துட்டு காட்டுறேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கொடுத்தாச்சு பாருங்கள், இதுவே நீட்டாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் 3mm பீடு தான் எடுத்திருக்கேன். 3mm பீடு வச்சு ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அதனால் 3mm பீடு வந்து ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த 3mm பீடும் இதே மாதிரி, இப்போ எப்படி நம்ம சுகர் பீட் ஃபுல்லாக கொடுத்தோமோ அதே மாதிரி 3mm கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் இன்னும் அழகாக தெரியும். அது உங்கள்கிட்ட ஸ்டோன் செயின் இருக்குது அப்படின்னா ஸ்டோன் செயின் வச்சு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை கட் பீட் பண்ணணுனாலும் நீங்கள் கட்டானா பீடு வச்சும் பண்ணிக்கலாம். இல்லை சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எதுனாலும் உங்கள் சாய்ஸ் தான். இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு இன்னொரு லைன் வந்து சுகர் பீடும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சேம் ப்ராசஸ்னால் நான் வந்து அதை வீடியோவாக எடுக்கலை. ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி போட்டாச்சு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக அந்த ஷேப்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். இது பாருங்கள், லைட்டாக ஒரு கோல்டு கலர் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் வச்சு ஃபுல்லாக கொஞ்சம் கேப் விட்டு க்ளூ வச்சு ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி க்ளூ வச்சு ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்க போகிறேன். இது வந்து நார்மல் நம்ம ஜர்கான் ஸ்டோன் தான். இதை வச்சு நல்லா நம்ம ஃபுல்லாக ஒட்டிக்குவோம். இதுவே அழகாக இருக்கும். இல்லைனா குட்டி குட்டியாக நீங்கள் வந்து ஒரு இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனுக்கு கூட ஒரு சின்ன கர்வ் மாதிரி நீங்கள் சுகர் பீட் கொடுக்கலாம். இல்லை ஒரு சின்ன புட்டா மாதிரி நீங்கள் அதை வந்து பண்ணலாம். நான் வந்து ஸ்டோன்ஸ் மட்டும்தான் ஒட்ட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி போடுற வீடியோவில் வந்து இந்த டிசைன் பண்ணுறது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னாலும் நமக்கு வந்து பேட்ச் ஒர்க்கு, அதாவது பேட்டர்ன் ஒர்க்கு பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட்டு. நிறைய பேர் வந்து இதை வந்து பேட்டர்ன் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு துணியை வந்து அட்டாச் பண்ணுறது. இப்போ நம்ம நெட்டில் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே நம்ம வந்து துணியை வந்து அடியில் கட் பண்ணுவோம், மேலே நெட்டை கட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது வந்து நெட் ஒர்க்கு. இது வந்து அப்படி கிடையாது. நம்ம கட் பண்ணிவிட்டு ஏதாவது நம்ம ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லை கேப்பும் விட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதனால் பேட்டர்னுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நம்ம வந்து இதை பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் வந்து இதுக்கு வந்து மெயினாக பேட்ச் ஒர்க்குன்னு தாங்க சொல்லுவேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க வந்து இதை பேட்ச் ஒர்க் அப்படி தான் சொன்னாங்க. பட் நான் நெட்டில் வந்து சர்ச் பண்ணேன்னா நெட்டு வந்து பேட்டர்னும் வருது, பேட்சும் வருது. அதனால தான் நானுமே சரி எல்லாருக்கும் அதை சர்ச் பண்ணுறப்ப கிடைக்கட்டும்னு 2 நேம்லேயே நான் இப்போ இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
கொஞ்சம் க்ளூ நிறையவே போட்டுக்கோங்க ஸ்டோன்ஸ் ஒட்டுறப்ப. இப்போ ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஒட்டியாச்சு, நல்லா காயவும் விட்டாச்சு. இப்போ இப்போ வந்து உள்ளே நம்ம க்ளூ போட்டோம் இல்லையா, இப்போ இதுவும் காயட்டும். உள்ளே க்ளூ போட்டோம்ல அடியில், அது நல்லா காஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த இடத்த வந்து நான் கட் பண்ண போகிறேன். நல்ல நார்மல் நல்ல ஒரு குட்டி சிசர், ஷார்ப்பாக இருக்க சிசர். இதை வச்சு தான் நான் நெட் ஒர்க்கு, கட் ஒர்க் எல்லாமே பண்ணுவேன். இந்த மாதிரி நல்ல ஒரு ஷார்ப்பான சிசர் வச்சு நடுவில் ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப பிசுறு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த சுற்றி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணேன் அடியில். இப்போ பாருங்கள், இந்த நடுவில் கட் பண்ணுறப்ப திரளாக அந்த துணியோட நூல் வரும். அதே இதை நம்ம ஓரத்தில் கட் பண்ணுறப்ப அந்த பிசுறு வராது. எதனால் அப்படின்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கனால அந்த பிசுறு வந்து நமக்கு வராது. அதனால தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீட்டாக கட்டிங்ஸும் அழகாக நமக்கு கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி காட்டில் வச்சு உங்களுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருந்தால் காட்டை விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பி கூட காட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் அழகாக இருக்கும். நிறைய பேர் ப்ளவுஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கேப்பில் இருக்குது. நிறைய ப்ரைடல் ஒர்க்கில் இந்த மாதிரி பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரைடல் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இந்த நடுவில் வந்து நிறைய டிசைன்ஸும் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இது ஃபுல்லாக பிசுறு இல்லாமல் கட் பண்ணிவிட்டேன். எந்த பிசுறும் இல்லை பார்த்தீங்களா, அந்த நூலே வராது. எதனாலனா நம்ம க்ளூ போடுறனால அந்த நூல் வராது. இப்போ இது வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏதாவது வச்சு நம்ம பேட்ச் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே ஹேங்கிங் பண்ணிக்கலாம். ஹேங்கிங் பண்ணாலும் அழகாக இருக்கும். ப்ரைடலில் ஃபுல்லாக ஹேங்கிங் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு துணியை வச்சு நம்ம கீழே வந்து அப்படியே கட் பண்ணி ஒட்டிட்டோம்னா அதுவும் அழகாக இருக்கும். இப்போ நான் இந்த பாருங்கள், இந்த கோல்டு கலர் நல்ல ஒரு டிஷ்யூ கிளாத் என்கிட்ட இருக்குது. இதை கிளாத்தை நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிட்டோம்னா அடியில் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டிடணும். இந்த மாதிரி ஒட்டுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது உங்கள்கிட்ட என்ன கலர் நீங்கள் சாரீ வச்சுருக்கீங்களோ அந்த சாரீ மெட்டீரியலை வச்சு நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஒர்க்கை. இல்லை வேண்டாம் எனக்கு வந்து ஹோல்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை இப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். அதனால தான் இதை வந்து 2 டைப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி ஒட்ட போகிறேன். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஆல்ரெடி நான் ஒரு சின்ன ஒரு ஸ்லீவ் பார்ட் உங்களுக்கு போட்டிருக்கேன் முன்னாடி வீடியோலேயே. வேணுன்னா இந்த லிங்க்கில் கூட நான் அதை அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து நான் எதுவுமே அடியில் துணி வந்து ஒட்டலை. இதில் வந்து நான் ஒட்டி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. என்னோடய வீடியோஸ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே காட்டும். நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலாம். நான் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டிலேருந்தே ஃப்ரீ டைம் கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ், ரொம்ப ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சும்மா வச்சாலே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த உள்ளே வந்து நம்ம எந்த டிசைனும் பண்ணக்கூடாது. இது வந்து ஃப்ரீயாக விட்டால் தான் அழகாக இருக்கும். நம்ம நெட்டு மாதிரி டிசைன் பண்ணுவோம் ரொம்ப கொச்ச கொச்சன்னு ஆயிரும். அதனால் நெட்டு மாதிரிலாம் டிசைன் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒட்டி மட்டும் நான் காட்டுறேன். எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஒட்டிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பேக்கில் வந்து ஃபுல்லாக அந்த க்ளூ போட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் க்ளூ போட்டு ஜஸ்ட்டு டேப் தான் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒட்டக்கூடாது. நான் கட் ஒர்க்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட்டு டேப் பண்ணி நல்லா நீட்டாக ஒட்டிட்டேன். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.